கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய மன்றாட்டுகளை, என்னுடைய தேவைகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னோடு பேச நான் அனுமதிக்கிறது இல்லை. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே என்று நான் ஜெபித்த பொழுது அவருடைய இறை இரக்கத்தின் செய்தி இந்த நாளின் சிந்தனைக்கு உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். என்ன அழகான வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க. இந்த ஜெபத்தின் வழியாக, கூகுள் மீட் வழியாக ஜெபத்தை முடிச்சு நன்றி சொல்லு, ஆத்மாவே நன்றி சொல்லு. சங்கீதம் 103 வழியாக ஒவ்வொரு காரியங்களையும் வழிநடத்தி நம்பிக்கையை குறித்து, பணிவிடையை குறித்து, நன்றி சொல்லுதலை குறித்து கற்பித்த தேவன் இப்போ இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த நேரத்தில் எல்லாம் நான் கேட்டுட்டேன் ஆண்டவரே, இப்போ நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன், நான் படித்தேன், எனக்கு இன்னும் அது புத்திக்கு விளங்கலை அப்படின்னும் போது இன்றைய இறை இரக்கத்தின் செய்தி உனக்கு சமாதானம். ஆவியானவர் எப்படி பேசுகிறார்? ஆவியானவர் இதை ஏற்றுக்கொண்டால் நான் அவரை மிக அதிகமாக ஆசீர்வதிப்பேன். எதை ஏற்றுக்கொண்டால்? ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை நீ ஏற்றுக்கொண்டால், உனக்கு சமாதானம் என்ற வார்த்தையை நீ விசுவசித்தால், ஏற்றுக்கொண்டால், நான் அவர்களை மிக அதிகமாக ஆசீர்வதிப்பேன். ஜெபி, உன் வருகைக்காக நன்றி என்று சொல்லுகிறார். ஜெபி, உன் வருகைக்காக பாருங்க, நான் பேசுகிறேன், நீ என்று கேட்கணும். நான் என்னுடைய விண்ணப்பங்களை சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்கணும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை அதிகமாகவே ஆசீர்வதிப்பேன். அவர் பேசுவதை கேட்கணும், அவர் சொல்வதையெல்லாம் செய்யணும், அவர் பேசுவதையெல்லாம் கேட்கணும். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே, என் தந்தையின் திருவுளத்தின்படி நடப்பவர்களே, நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தை. இன்று இதை நீ ஏற்றுக்கொண்டால், உனக்கு சமாதானம் என்ற இறையிறக்கத்தின் செய்தியை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னை அதிகமாகவே ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையை உன்னுடைய படுக்கை அறையிலே, உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய கதவிலே, உன்னுடைய இதயத்திலே, உள்ளத்திலே எழுதிவை. உனக்கு சமாதானம். இந்த வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும். வீட்டு நிலவிலும், வீட்டிலும், உள்ளத்திலும், இல்லத்திலும் எழுதப்பட வேண்டும். எங்கள் இல்லத்தின் அரசரே, எங்கள் இல்லத்தின் அரசரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொல்லி சொல்றார் பாருங்க. என் அன்பு குழந்தையே, உனக்கு சமாதானம். பலர், ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, பலர் என் மகனை தனியாய் விட்டு செல்லும் பொழுது நீ அவரிடம் வருவதற்காக நன்றி. தந்தையாம் கடவுளுடைய உள்மன காயம், வேதனை. பலர் என் மகனை இயேசுவை தனியாய் விட்டு செல்லும் பொழுது நீ அவரிடம் வருவதற்காய் நன்றி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு குழந்தையே, இப்போது உன் ஆன்மா மெல்ல மெல்ல விண்ணக காரியங்களை நோக்கி திரும்புகிறது. இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரே. உன்னுடைய ஆன்மா இப்பதான், உன்னுடைய ஆன்மா மெல்ல மெல்ல விண்ணக காரியங்களை நோக்கி திரும்புகிறது. இனி அது உலகின் ஆரவாரங்களுக்கோ மனித புகழ்ச்சியின் மணி ஓசைகளுக்கோ ஏங்காது. ஆனால்
சிறகுகளின் ஒளிக்காக காத்திருக்கும் என் அன்பு குழந்தையே, இந்த ஆரவாரங்களுக்கு மேலாக நீ எழும்ப வேண்டும், எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அதற்கு நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், வழிகாட்டுவேன். எல்லாமே அழகாக காணப்படும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு நான் உன்னை கூட்டி செல்வேன். அங்கே அன்றாட வாழ்வின் சாதாரண ஒலிகளும் கூட ஒரு புகழ்ச்சியின் இசை சங்கமாக மாறிவிடும். என் குழந்தையே, என் இதயத்தில் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள நீ அழைக்கப்படுகிறாய். உனக்கு சமாதானம். என் மகனை தனியாக விட்டுட்டு செல்லும் பொழுது நீ அவரிடம் வருவதற்காக நன்றி. என் அன்பு குழந்தையே, என்ன அழகா சொல்றாரு ஆவியானவர். உன்னுடைய ஆத்மாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேன்னு சொல்லி, ஆண்டவரே உனக்கு சமாதானம் என்ற இந்த இறையிறக்கத்தின் செய்திக்காய் நன்றி ஆண்டவரே. நான் வேதனையோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, மனக்கலக்கத்தோடு, போராட்டங்களோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. உம்முடைய இறையிறக்கத்தின் செய்தி உனக்கு சமாதானம் என்று சொல்லி அழைத்தீரே. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான் என்று நாம் எல்லாம் கேட்டோம். தொடக்க ஜெபத்தில் கேட்டோம். முடிவில் அவருடைய செய்தி, இரக்கத்தின் செய்தி, உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். உன்னுடைய ஆத்மா மெல்ல மெல்ல விண்ணக காரியங்களை நோக்கி திரும்புது. அது உலகின் ஆரவாரங்களுக்கோ மனித புகழ்ச்சியின் மணி ஓசைகளுக்கோ ஏங்காது. இனி ஆண்டவருக்காக. அதான் சங்கீதம் 27:8 சொல்லுது, புறப்படு, அவரது முகத்தை நாடி என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன் என்ற சிந்தனை தந்தீரே, உமக்கு நன்றி. உனக்கு சமாதானம் வேண்டுமா? புறப்படு, அவர் முகத்தையே நாடு. நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருக்கணும். யாருக்கு நான் நெஞ்ச வேண்டும்? அதான் விண்ணப்பம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நான் மன்றாடும் பொழுது என் குரலை கேட்டருளும், என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் தாரும் என்று நாம் ஜெபித்தோம். தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சு, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தானே நினைச்சோம், கேட்டோம். நீங்க மறந்தா நான் எங்கப்பா போவேன்னு சொன்னோம். இதோ உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானமாய் போ. உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. சமாதானமாய்ப்போ என் குழந்தையே. என் இதயத்தின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள நீ அழைக்கப்படுகிறாய். உன் வருகைக்காக நன்றி. எனக்காக நீ காத்திருந்தாயே, உமக்கு நன்றி. உனக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு நன்றி. பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட தேவன். தன் பிள்ளைகளை பார்த்து தேங்க்யூ சொல்ற பேரண்ட். தேங்க்யூ மகனே, தேங்க்யூ மகளேன்னு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்வதை போல தந்தையாம் கடவுள் என் மகனே, என் மகளே, உனக்கு சமாதானம் என்று சொல்லி இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதற்காக சொல்லி தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.